இப்போ பாரு, in an experiment of simple pendulum வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் யாரோ என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. டைம் பீரியட் வந்து எதை பொறுத்து இருக்க போகுது? லென்த்தை பொறுத்து இருக்க போகுது, அப்புறம் ஆக்சலரேஷனை பொறுத்து இருக்க போகுது. என்ன கேட்குறாங்க வந்துட்டு? derive the relationship between them using dimension analysis. என்னென்ன பேராமீட்டர் வேணும்? லென்த்தும் ஆக்சலரேஷனும். கரெக்டா இல்லையா? லென்த் இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வச்சு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும்? டைம் பீரியட் வேணும். கரெக்டா இல்லையா? சப்போஸ் நம்ம படிச்சிருந்த ஃபார்முலா இருந்துச்சு, டைரக்டா நம்ம போட்டுக்கலாம். t is equal to root of L by G வர போகுது இந்த இடத்துல. பட் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் என்ன எடுத்துக்க போறேன்னா, t is equal to length. கரெக்டா இல்லையா? நான் அவனே சொல்லிட்டேன் லென்த்தை பொறுத்து இருக்க போகுது. அப்ப லென்த் ஸ்கொயரா இல்ல 1 by length லென்த் பவர் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் வந்து லென்த்தோட பவர் சம் ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஏன்னா எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஜியோட ஸ்கொயர் ரூட்டா இதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்ப லென்த்தோட பவர் ஜி. வேற ஏதாவது பேராமீட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த பேராமீட்டர் இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, டைமென்ஷன் எழுது. டைமோட டைமென்ஷன் என்ன? டி. லென்த்தோட டைமென்ஷன் எல். ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் lt power minus 2 whole power b. கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏதாவது லென்த் இருக்கா? அப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை வந்து பேசாம l பவர் 0ன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். வெரி குட். இப்போ இந்த சைடு வந்து l பவர் 0, ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? l பவர் a. கரெக்டா? இன்டு l பவர். கரெக்டா இல்லையா? நல்ல பாரு, இது l ஓட மொத்த பவர் b. கரெக்டா? அப்ப பேஸ் சேமா இருந்தா பவர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? பேஸ் சேமா இருந்தா பவரை ஆட் பண்ணுவோம். அப்ப l பவர் 0 is equal to l பவர் a plus b. போடலாமா போடக்கூடாதா? இத வந்து நீ ஸ்ட்ரைட்டா இத பார்த்தோம், நீங்க 0 இருக்கா? அப்ப 0 is equal to இங்க l ஓட பவர் a, இங்க l ஓட பவர் ஸ்ட்ரைட்டா இப்படியே போட்டுருக்கலாமா இல்லையா? சொல்றது புரியுதா? வெரி குட். அப்ப எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்ப இதே மாதிரி நம்ம டைம்க்கு உட்காந்து டிரைவ் பண்றோம்னா, இங்க பாரு t பவர் 1 இங்க t இருக்கா? இல்ல. அப்ப t பவர் 0 அது வெட்டுதல். இங்க t பவர் minus 2 b. அப்ப t எல்லாம் விட்டு தள்ளியாச்சுனா 1 is equal to minus 2 into b. அப்ப b ஓட வேல்யூ என்ன? டேய், மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு போச்சுனா டிவிஷன். கரெக்ட்டா? minus 1 by 2. b ஓட வேல்யூ வந்துருச்சு. அப்ப b ஓட வேல்யூ தூண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா a is equal to plus b அந்த சைடு போச்சுனா minus b ஆ. அப்ப minus of minus 1 by 2. அப்ப ஆன்சர் என்ன? புரியுதா? 1 by 2. அப்ப a ஓட வேல்யூ 1 by 2, b ஓட வேல்யூ. அப்ப நல்லா பாரு, இதுதானே பேசிக் ஈக்குவேஷன். கரெக்ட்டா இல்லையா? அப்ப இதுல இருந்து நான் என்னன்னு எழுதிக்கலாம்? டைம் பீரியட் is equal to l ஓட பவர் a. a னா என்னது? 1 by 2. g ஓட பவர் b. b ஓட வேல்யூ என்னது? அப்ப மைனஸ்ல இருக்குன்னா பேசிக்கலி இது வந்து டிவிஷன்ல இருக்குன்னு சொல்லிக்கலாமா? ஹோல் பவர் 1 by 2. இப்போ இது 1 by 2. கரெக்ட்டா? இப்போ 1 by 2 நம்ம வெளியே எடுத்து ஸ்கொயர் ரூட்னு போட்டுக்கலாமா? சொல்றது புரியுதா? எஸ். ஸோ ஈவன் நம்ம வந்து லேட்டரா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் படிக்கிறப்ப டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi root of L by G இதை படிப்போம். சரியா? அப்ப நல்லா பாரு, அதே ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டோமா? நான் வந்து இந்த இடத்துல பிசிக்ஸ் யூஸ் பண்ணேனா இல்ல பேசிக்கலி டைமென்ஷன் மட்டும் யூஸ் பண்ணேனா? டைமென்ஷன் மட்டும் தான். கரெக்டா இல்லையா? நான் வந்து எந்த கான்செப்ட் போய் இந்த இடத்துல ஒரு சிம்பிள் பெண்டுலம் அசியூம் பண்ணிக்கோ, அதோட மாஸ் இது, sin θ ஆங்கிள் எந்த வேல்யூ பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் வந்துச்சு. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? If length and acceleration due to gravity are taken as fundamental, find the dimension of time taken. இதுதான் இப்ப சால்வ் பண்ணோம். length and acceleration due to gravity. கரெக்ட்டா?
சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருச்சு. நீட் கொஸ்டின் பார்த்தோன்னு அப்படியே பயம். கேள்வி என்னென்ன வேணும் பாரு. சிஜி அப்புறம் இந்த வேல்யூ, சிஜி அப்புறம் இந்த வேல்யூ மூணுது என்னன்னு வச்சுக்கலாம் ஃபண்டமெண்டல். இதை வச்சு எதை டிரைவ் பண்ண சொல்றாங்க? லென்த்தை டிரைவ் பண்ண சொல்றாங்க. சொல்றது புரியுதா? ஓகே. சி அப்புறம் ஜி, சியோட டைமென்ஷன் என்ன? சி வந்து ஸ்பீடு, அப்ப டைமென்ஷன் என்ன? LT பவர் -1. ஜியோட டைமென்ஷன் என்ன? ஃபார்முலா தெரியாதவங்க ஜிக்கு எதுல இருந்து டிரைவ் பண்ணிக்கோங்க. F is equal to GMM/R². 6 தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு டைமென்ஷன் மனப்பாடமா இருக்கணும். அப்ப G என்ன வரும்? FR²/mm. சீக்கிரம் சொல்லு, என்ன வருது? F க்கு டைமென்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணு, R² க்கு டைமென்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி mm க்கு டைமென்ஷன் போடு. தெரியுமா தெரியாதா? ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? வந்துருச்சா? மற்றவங்களுக்கு என்ன பாரு, ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? mL/(T⁻²) இன்டு ஆருக்கு என்னது? L² டிவைட் பை m². இந்த m கூட கேன்சல். அப்போ m மேலே போச்சுன்னா m⁻−1 L இன்டு L² L³ T⁻−2 வந்துருச்சா? ஓகே. தெரியாதோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து இதோட சேர்த்து 8 தடவை நடத்தியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா? E²/4πε0 கொடுத்தாங்க. கரெக்டா? எஸ். இதுக்கு டைமென்ஷன் என்ன? நல்லா பாரு, E²/4πε0. கரெக்டா? ஃபார்முலா என்ன தெரியும் எனக்கு? எனக்கு தெரிஞ்சது F is equal to 1/4πε0 E²/R². கரெக்டா இல்லையா? இது வந்து கூலூம்ஸ்ல, இது வந்து ஃபார்முலா மட்டும் நான் சொல்லியிருப்பேன், நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, இந்த டேர்ம் இதனை கேட்டிருக்காங்க. அப்ப இந்த டேர்ம் என்னன்னு எழுதிக்கலாம்? FR² is equal to E²/4πε0. கரெக்டா இல்லையா? இப்ப சொல்லு, FR² இந்த E²/4πε0 வேணும்னா FR² டைமென்ஷன் வந்துடும். F ஓட டைமென்ஷனும் R ஓட டைமென்ஷன் மல்டிப்ளை பண்ணி சொல்லு எனக்கு. mL³ T⁻². எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சு? யாரோ வெளியே நிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சு? யாருக்காச்சும் புரியாம இருந்தா தயவு செய்து இப்பே கேட்டுக்கோ. எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ். இப்போ நம்ம போன தடவை பண்ண அதே கதையை எழுத போறோம். என்ன கேட்டிருக்காங்க சார்? லென்த் கேட்டிருக்காங்க. கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? லென்த் கேட்டிருக்காங்க. இந்த லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் எழுத போற? C சம் பவர் A, G சம் பவர் B, அப்புறம் இந்த E²/4πε0 சம் பவர் என்ன? C. புரியுதா? இல்ல சார் எனக்கு ABC பிடிக்கல, ஆல்பா பீட்டா காமா யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? ஓகே. இப்போ டைமென்ஷன் எழுத போறேன். எல்லோட டைமென்ஷன் என்ன சார்? L. C ஓட டைமென்ஷன் என்ன? பேசுறோம், நல்ல வாய்க்கிலே பேசுவோம் நம்ம. LT⁻−1 ஹோல் பவர் A. G ஓட டைமென்ஷன் என்ன? m⁻−1 L³ T⁻−2. கரெக்டா? E²/4πε0 டைமென்ஷன் என்ன? இங்க ஆக்சுவலா ஹோல் பவர் B, இதோட ஹோல் பவர் C. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மாஸ் இருக்கா? மாஸ் இல்ல. அப்ப m⁻0வா? ஓகே. ஈக்குவல் டு இங்க மாஸ் இருக்கா? இல்ல, விட்டுரு. இங்க மாஸ் பவர் என்ன? -1 B. அப்ப -B னு போட்டுக்கலாமா? இங்க மாஸ் என்ன? மாஸ் தெரியுதா இல்லையடா? 1 into C. அப்ப பிளஸ் C போட்டுக்கலாமா? இதுல எனக்கு என்ன சார் கிடைக்குது? ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? C is equal to B.
கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் பாரு, மாஸ் முடிஞ்சு. இது வந்து மாஸை வச்சு நம்ம பண்ணது. அடுத்து வந்து லென்த்தை வச்சு பண்ணு. லென்த்தோட பவர் இங்க என்ன? 1. லென்த்தோட பவர் வந்து 1. இங்க லென்த்தோட பவர் என்ன? 1 into a. இங்க லென்த்தோட பவர் என்ன? 3b. அங்க லென்த்தோட பவர் என்ன? இப்போ இதை உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணா a plus 3b plus 3c. உனக்கு வேணும்னா c க்கு பதிலா b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இங்க பாரு, இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாரு, bu cu ஈக்குவல். அப்ப நான் c க்கு பதிலா b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது 3b plus 3b வந்து 6b ஆயிருமா? கரெக்டா? ஓகே. ஃபைனலா டைம் கோ. இங்க டைம் ஏதாவது இருக்கா? டைம் இல்ல. அப்ப 0. இங்க t பவர் -1a. அப்ப -a. இங்க -2b -2c. எனக்கு எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு. கால்குலேஷனுக்காக எல்லா மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா 0 is equal to a plus 2b plus 2c. கரெக்டா? இப்போ இந்த b க்கு பதிலா நீ c ன்னு போட்டுக்கலாமா, இல்ல c க்கு பதிலா b ன்னு போட்டுக்கலாம்? அப்ப a, c க்கு பதிலா b. அப்ப 2b plus 2c வந்து என்ன ஆயிரும்? 4b. கரெக்டா? இப்ப நல்லா பாரு, 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 வேரியபிள் இருக்கு. 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 வேரியபிள். என்னென்ன வேரியபிள்? ஏவும் வேரியபிள் தான், பியும் வேரியபிள் தான். கரெக்டா இல்லையா? புரியுதா? எஸ். அப்ப 2 வேரியபிள் இருக்குன்னு சொன்னால் சால்வ் பண்ண தெரியுமா? 2 ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் படிச்சிருக்கியா? என்னென்ன மெத்தட் இருக்கு? எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். உனக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓ, இன்னொரு ஸ்லைடு வச்சிருக்கேன். வெரி குட். கரெக்டா? இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம். நோட் பண்ணியாச்சா? பண்ணு. உண்மையை சொல்லுடா. பண்ணிட்டேன்னா பண்ணல. நீ பண்ணிட்டேன்னு சொன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடுவேன். பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுட்டு. யாருக்காவது இதுல சந்தேகம் இருக்கா? 11th போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க இந்த மெத்தடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்ன பண்றோம், என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்கானோ அந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் பவர் a, செகண்ட் வேரியபிள் பவர் b, தேர்ட் வேரியபிள் பவர் c. சார் மாற்றி போட்டால் பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. நீ இதோட பவர் ஏன்னு வச்சுக்கோ, இதோட பவர் சின்னு வச்சுக்கோ, இதோட பவர் பின்னு வச்சுக்கோ, XYZன்னு வச்சுக்கோ, ஆல்பா பீட்டா காமான்னு வச்சுக்கோ. சரியா? அது உன்னோட பிரச்சனை. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் உட்காந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 1 equal to a plus 6b, 0 equal to a plus 4b. இந்த 2 ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சைன் மாற்றிக்கணும். சப்ராக்ட் பண்ணுறோம். அதுதானே கரெக்டு? 1 ப்ளஸ்ஸே மைனஸே போயிடும். ஈக்குவல் டு 2bயா? அப்போ பியோட வேல்யூ என்ன வருது எனக்கு? b 1/2னா c ஆட்டோமேட்டிக்லி 1/2. ஏன்னா சியும் பியும் ஈக்குவல். ஓகே. அப்போ a கண்டுபிடிக்கணும்னா 1/2 கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. a is equal to -4bயா இந்த ஈக்குவேஷன்ல? அப்போ -4b க்கு பதிலா a is equal to -4 into 1/2. என்ன வருது? -2. a ஓட வேல்யூ -2. கரெக்டா? வெரி குட். இப்போ நல்லா பாரு, நம்ம ஃபார்முலா என்ன இருந்துச்சு? c பவர் a g பவர் b அப்புறம் இந்த e²/4πε0 ஹோல் பவர் என்ன? c. இப்போ c ஓட பவர் a, c ஓட பவர் அப்ப -2. கரெக்டா இல்லையா? c பவர் -2 என்ன? 1/c² ன்னு எழுதலாமா? g பவர் 1/2 இதோட பவர் என்னதான்? 1/2. வேணும்னா இதுக்கு மொத்தமான 1 பவர் g இது வந்து இப்படி எழுதிக்கலாமா, எழுதக்கூடாதா? ஹோல் பவர் 1/2. எந்த ஆப்ஷன் இதுக்கு மாதிரி மேட்ச் ஆகுது அதை பார்க்க போறோம். ஆப்ஷன் டி மேட்ச் ஆகுதா?
கரெக்டா? புரியுதா? Yes, sir. Yeah.